வணக்கம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வங்கி கடன் கிரெடிட் கார்டு வாங்கியுள்ளவர் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள், இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. கூடவே ஆதாரத்தோடு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம். வங்கி கடன் கிரெடிட் கார்டு வாங்கியுள்ளவர் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள். நம்பர் 1, நல்லா கவனிங்க கடைசி வரைக்கும். வங்கியில் கடன், கிரெடிட் கார்டு, கல்வி கடன், வசூல் என எதுவாக இருந்தாலும் எல்லாமே சிவில் நடைமுறை தான். 2வது, எக்காரணம் கொண்டும் வங்கிகள் கடனாளர் மீது கிரிமினல் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது. இது ரிசர்வ் வங்கியின் வழிமுறை. 3வது, கடனின் தவணைகள் தாமதமானால் வங்கி முறைப்படி பணத்தை கேட்கலாம் அல்லது கடிதம் அனுப்பலாம். மாறாக கடன் வாங்கியோரின் வீட்டினுள் நுழைந்து பணம் வசூலிக்க முயல்வது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 441 படி குற்றம். 4வது, பணத்தை கேட்டோ வசூலிக்கவோ வங்கி ஊழியர்களோ முகவர்களோ செல்போனில் அவதூறாக பேசினாலோ மிரட்டினாலோ ஐபிசி செக்ஷன் 499 மற்றும் 503 படி குற்றம். 5வது, கடன் தவணையை கேட்டு தொடர்ந்து வங்கி தொல்லை கொடுத்தால் மேற்கண்ட பிரிவுகளை குறிப்பிட்டு அருகிலுள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். 6வது, அதே நேரம் உங்கள் பகுதியில் உள்ள சிவில் நீதிமன்றத்தில் ஆர்டர் 7 ரூல் 1 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் மனு தாக்கல் செய்து ஆர்டர் XXX 1X ரூல் 1 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடில் தடை உத்தரவு பெறலாம். 7வது, கடன் தவணை நிலுவைத் தொகையை வசூலிக்க சிவில் நடைமுறையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஊழியர்களை முகவர்களை கொண்டு மிரட்டுவது குற்றம். இதில் முக்கியமாக கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனான்ஸ் வாங்கிய வட்டியை தவணை பணம் கட்டவில்லை என்று வங்கி நிர்வாகம் கடன் பெற்றவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக எடுக்கக்கூடாது என்று டெல்லி மாநில நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. தேசிய நுகர்வோர் குறைதீர் மன்றமும் உச்ச நீதிமன்றமும் கடன் பெற்றவர் கடனை சரியாக கட்டவில்லை என்று வங்கி வலுக்கட்டாயமாக வண்டியை தூக்கக்கூடாது என்று ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. கடன் ஒப்பந்தம் சிவில் கான்ட்ராக்ட் ஆகும். அதனால் சிவில் ரெமிடி மூலமே, அதாவது நீதிமன்றம் மூலமே வண்டி பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஐசிஐசிஐ வங்கி எதிர் பிரகாஷ் கவுர் என்ற வழக்கில் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் வங்கி கடன் வாங்கியவர் வீட்டுக்கு சென்று வலுக்கட்டாயமாக வட்டியை பறிமுதல் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற நடவடிக்கை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அதற்காக ஃபைனான்சியர் அடியாட்களை வைத்து கடன் கொடுத்ததற்காக வண்டியை பறிமுதல் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சிட்டி கார்ப் மாருதி ஃபைனான்ஸ் லிமிடெட் என்ற வழக்கில் உத்தரவிட்டுள்ளது. வலுவான சட்டம் இருக்கும் ஒரு நாகரிகமுள்ள சமுதாயத்தில் இப்படிப்பட்ட உடனடி நீதி என்பதை அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒம்புட்ஸ்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஒம்புட்ஸ்மேன் என்பதன் தமிழ் அர்த்தம் வங்கி முறைகேள் அலுவலர் என்று அதற்கு அர்த்தம். பேங்கிங் ஒம்புட்ஸ்மேன் என்பதாகும். இவர் வங்கிகளில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் குறைகளை சரி செய்வதற்காக நமது இந்திய அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின்படி உருவாக்கப்பட்ட ஒரு அதிகாரி ஆவார். ஜனவரி 1ஆம் நாள் 2006ஆம் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்திய அரசின் இத்திட்டத்தை இந்திய ரிசர்வ் வங்கி நடைமுறைப்படுத்துகிறது. இந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படையில் தான் இது இயங்குகிறது. ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் வங்கிகள்
மீதான குறைகளை நடவடிக்கை எடுக்கச் சொல்லி வற்புறுத்திய பிறகு குறைகள் தீர்க்கப்படவில்லை என்றால் வங்கி முறைகேள் அலுவலரிடம் முறையிட்டு அதற்காக தீர்ப்பை பெறலாம் என்று கூறுகிறது. அப்போது ரிசர்வ் பேங்க்கில் டாக்டர் பாலு கே, கேர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபோர்ட் கிளாசிக்ஸ், சென்னை 6,01,000, எஸ்டிடி கோடு 044, டெலிஃபோன் நம்பர் 25395964, ஃபேக்ஸ் நம்பர் 25395488 என்று அவருடைய விலாசம் தரப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு வேணும்னா இதை ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து மேலே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து பவுஸ் பண்ணி கூட அந்த டீட்டெயில்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே இமெயில் டீட்டெயில்ஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெப்சைட் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இமெயிலில் என்ன சொல்கிறாங்கன்னா cms.bochenai@rbi.org.in, அதாவது cms.bochenai@rbi.org.in என்ற இமெயிலுக்கும் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வங்கி கடன் கிரெடிட் கார்டு வாங்கியுள்ளோர் கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்கள் பற்றின டீட்டெயில்ஸை இந்த அடிப்படை சட்ட உரிமைகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டீட்டெயிலில் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இது போன்ற ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோர் உங்கள் KPN. நன்றி, வணக்கம். தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.